மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்த பிறகும் தமிழக ஆளுநர் பதவியில் ஆர்.என். ரவி நீடித்து வருகிறார். ஆளுநராக தொடங்கும் ஆர்.என். ரவியின் பின்னணி என்ன என்பது குறித்தான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா அவர்கள். லதா, வணக்கம். தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய பதவிக்காலம் முடிவடைந்த பிறகும் தற்பொழுதும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநராக நீடிக்கிறார் என்ற தகவலின் பின்னணி என்ன? வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பதவிக்காலம் கடந்த 31ஆம் தேதி நிறைவடைந்து இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரை தமிழகத்தினுடைய ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் நீடிக்கிறாரு. பதவிக்காலம் முடிந்த பிறகும் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக அந்த ஆளுநர் தொடரலாமா, அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 156 156 படி பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அந்த ஆளுநர் மாநிலத்தினுடைய ஆளுநராக தொடரலாம். பதவிக்காலம் முடிந்த பிறகும் குடியரசுத் தலைவரினுடைய விருப்பத்தின் பேரில் அவர் விரும்பும் வரை அவர் ஆளுநராக தொடரலாம். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் வரை இவர் ஆளுநராக தொடரலாம். அதே சமயம் பதவி நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பாணை வெளியாக வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த வகையில பார்த்தோம்னா புதிய ஆளுநராக நியமிக்கப்படும் வரை குடியரசுத் தலைவர் விரும்பும் பட்சத்தில் இவர் ஆளுநராக தொடரலாம். முக்கியமா பார்த்தோம்னா பதவிக்காலம் முடிந்த பிறகு முதல் விஷயம் ஒன்று அவர் ஆளுநர் விரும்பக்கூடிய பட்சத்தில் அவர் ராஜினாமா செய்யலாம், அல்லது இரண்டாவது குடியரசுத் தலைவர் விரும்பக்கூடிய பட்சத்தில் அவர் தொடர்ந்து நீடிக்கலாம், ஆளுநராக நீடிக்கலாம். அதாவது குடியரசுத் தலைவர் புதிய ஆளுநர் தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியாகும் வரை இவர் ஆளுநராக தொடரலாம். அதே போல பதவி நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாக வேண்டிய அவசியமும் கிடையாது. இது தொடர்பாக அதாவது புதிய ஆளுநர் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு எந்தவித காலக்கெடுவும் கிடையாது. புதிய ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு என்பது கிடையாது. மற்ற பொறுப்புகள் மற்ற பதவிகளை பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அல்லது பல்கலைக்கழக துணைவேந்தர்களோ இது போன்ற பொறுப்புகளில் பதவிகளில் வகிப்போருக்கு குறிப்பிட்ட காலம் வரைதான் அந்த பொறுப்பு என்பது, அதன் பிறகாக அந்த காலக்கெடு என்பது நிறைவடையும். அது அந்த பதவி காலாவதியாகிவிடும். அந்த பதவி காலம் முடிந்த பிறகு அந்த அவர்களுக்கான அந்த பொறுப்பு என்பது காலாவதியாகிவிடும். ஆனால் ஆளுநர் பொறுப்பு அப்படி கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஆளுநராக ஒருவர் தொடரலாம். அந்த வகையில பார்த்தோம்னா தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பதவிக்காலம் கடந்த 31 அதாவது ஜூலை 31 முடிவடைந்து இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரை தொடர்ந்து அவர் தமிழக ஆளுநராக தொடர்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது கூட டெல்லியில் ஆளுநர்கள் மாநாடு என்பது நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்களினுடைய ஆளுநர்களும் கூட பங்கேற்று இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழகத்தின் சார்பில் நமது ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்க இருக்கிறாரு. அதுல பார்த்தோம்னா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் உயர்கல்வி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக அவர் விவாதிக்கப்படலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா மற்ற பொறுப்புகளுக்கு காலாவதியாகக்கூடிய ஒரு நிலையில காலக்கெடு என்பது இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் பொறுப்பு என்பது அப்படி கிடையாது. பதவிக்காலம் முடிந்த பிறகும் கூட குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் ஆளுநராக தொடரலாம் என்ற விஷயங்கள் தான் அந்த சட்டத்துல இருக்கு. அதாவது ஆர்டிகல் 156 இந்த விஷயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த 2019 நாகாலாந்துல ஆளுநராக நியமிக்கப்பட்டாரு. தொடர்ந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு 2021 தமிழகத்தினுடைய ஆளுநராக செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் அந்த அலுவல் பணிகளை தொடங்கி தனது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரு. அந்த வகையில பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. கடந்த ஜூலை 31ஆம் தேதியோடு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பதவிக்காலம் முடிந்து இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகாக பதவி நீட்டிப்பு தொடர்பாகவோ அல்லது புதிய ஆளுநர் நியமிப்பு தொடர்பாகவோ எந்தவித அறிவிப்பும் வரவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து அவர் ஆளுநராக தொடர்வதற்கான அந்த சட்டத்தில் அதற்கான இடம் என்பது இருக்கிறது. முக்கியமாக குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் ஆளுநராக தொடரலாம். அந்த வகையில பார்த்தோம்னா புதிய ஆளுநர் நியமிக்கப்படக்கூடிய வரை அவர்தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். இதற்கென்ன பதவி நீட்டிப்பு தொடர்பான எந்தவித அறிவிப்பும் வெளியாக வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது.
விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்க நன்றி லதா.